கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆபிரகாமை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்னபொழுது ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆண்டவர் அவர் பெயரை பெருமைப்படுத்தினார். ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷனாய் ஆண்டவர் மாற்றினார். அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் நமக்கும் சொந்தமாய் இருக்கிறது. முற்பிதாவாகிய ஆபிரகாமைப் போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது நம் பெயரை அவர் பெருமைப்படுத்துகிறார். ஆசீர்வாதமான மனுஷனாய் இந்த பூமியில வாழும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.